நாகை அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக முத்துமாரியம்மன் கோயில் பாலாபிஷேகம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன இரு தரப்புக்கும் இடையே பிரச்சனை? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை கிராமத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு காரணமாக இங்க நடைபெறவிருந்த பாலாபிஷேகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவிலின் முகப்பு பகுதியில் ஏராளமான பக்தர்கள் பால் குடத்தை சுமந்து வந்து காத்திருக்கின்றனர். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் இந்த கோவில் இந்த முத்துமாரியம்மன் கோவில் ஆலயம் அமைந்துள்ளது. முத்துமாரியம்மன் கோவில் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக ஆவணி மாதங்களில் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக கோவில் புனரமைப்பு பணி, அதாவது கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்காக 3 ஆண்டுகளாக திருவிழா எளிமையான முறையில், அதாவது ஆவணி கடைஞாயிறு அன்று மட்டும் பாலாபிஷேகத்தோடு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நிகழாண்டு பாலாபிஷேகம் நடத்துவதற்கு ஊர் பஞ்சாயத்துதாரர்கள் சார்பில் திட்டமிடப்பட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகள் நடந்து வந்தன. இந்த நிலையில் ஊர் பஞ்சாயத்துதாரர் பேர்களில் ஒரு 18 பேர் மட்டுமே இந்த திருவிழாவை ஒன்றிணைந்து நடத்துவதற்கு கையொப்பமிட்டதாகவும் மீதமுள்ள நபர்கள் கையொப்பமிடாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் பாலாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2 தரப்பினரும் ஒற்றுமையாக இந்த பாலாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இருந்த போதிலும் ஒரு தரப்பினர் இந்த பாலாபிஷேகத்தை நடத்துவதற்கு, அதாவது தனித்தனியாக நடத்துவோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்த நிலையில சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு பாலாபிஷேகத்தை நடத்துவதற்கு முன்பாக அனைவரும் ஒன்றிணைந்து பாலாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த பக்தர்கள் காலை முதலே ஒரு 50க்கும் மேற்பட்ட பால் குடங்களை சுமந்து கோவிலின் முகப்பு பகுதியில் நுழைந்திருக்கிறார். பரவசத்தோடு 10க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலின் உள்ளே நுழைய முற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்த சூழலில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அங்கு பாதுகாப்பு பணிக்காக நின்று கொண்டிருந்த போலீசார் கூடத்தை சுமந்து வந்த பக்தர்கள் தடுத்து நிறுத்தினார். மேலும் இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இரு தரப்பினரும் ஒற்றுமையாக இணைந்து இந்த பாலாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைச்சுதான் இப்ப இங்க அந்த போலீசார் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தலைமையிலான போலீசார் 2 டிஎஸ்பி மற்றும் 4 காவல் ஆய்வாளர்கள் உட்பட 150க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் வஜ்ர வாகனங்களுடன் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இரு தரப்பினரையும் அழைத்து தற்பொழுது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் வட்டாட்சியர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு விரைந்து இந்த மீனவ கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் ஏராளமான பெண்கள் காலை முதலே அந்த பால் குடங்களை சுமந்தபடி கோவிலின் முகப்பு பகுதியில் குழுமி தற்பொழுது பாலாபிஷேகத்தை நடத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தையின் முடிவிலேயே பக்தர்கள் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பக்தர்கள் தங்களுடைய ஆண்டு திருவிழா வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் இந்த ஆண்டு திருவிழாவை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஒருமித்த கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது இங்கு குழுமி இருக்கிறார்கள் என்று கூறலாம். நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.